பொதுவாக ஒரு போதகர் என்றால் அவர் ஒரு பரிசுத்தவானாக இருக்கணும், அவருக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும். அப்போ இவர் ஒரு பரிசுத்தத்தின் வேராக இருந்து இந்த வேரிலிருந்து உருவாகிற ஒரு செடியில் பரிசுத்தமான விளைவுகளை ஏற்படுத்த செய்வார். இந்த விதமான வேர்களை உடைய ஒரு போதகர் பரிசுத்தமாக வாழ்கின்ற ஒரு கூட்ட மக்களை உருவாக்குவதற்கு பிரயாசப்படுவார். இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் ஜனங்களை பரிசுத்தவான்களாக மாற்றுவது தொடர்பாக இருக்கும். ஆனால் இன்னொரு வேரை பற்றி பைபிள் சொல்லுது. 1 தீமோத்தேயு 6ஆம் அத்தியாயத்தினுடைய 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. The lust for money is that's the root of all evils. இந்த பரிசுத்த ஆசை இருந்தால் அது ஒரு நல்ல வேறாக ஒரு ஊழியக்காரத்தில் அந்த வேர்லேருந்து நல்ல ஒரு பரிசுத்தமான விளைவுகளை ஏற்படுத்துகிற செடி உருவாகும். அது ஒரு ஊழியமோ சபை எதுவாக இருந்தாலும் அப்படி உருவாகும். ஆனால் அந்த பல போதகர் இடத்துல என்ன இருக்குது? பண ஆசை. இந்த பணாசை உள்ள போதகர் இடத்துல இது ஒரு வேர். அது என்ன வேறு? பணாசை வேர். அந்த பணாசை வேர் அவருக்குள்ள இருக்கிறதுனால இவர் என்ன செய்கிறார்னா, பணாசை உள்ள ஒரு கூட்டம் மக்களை உருவாக்குவார், பொருளாசை உள்ள ஒரு கூட்டம் மக்களை உருவாக்கி இவருக்குள்ள இருக்கிற இந்த வேர், இந்த வேர்ல இருந்து வேர் எப்படி அப்படிதான் கனி வரும். அப்போ பரிசுத்த வேர்லிருந்து வர வேண்டிய கனி இப்போ எங்கிருந்து வருகிறது? பணாசை என்ற வேர்லிருந்து வருகிறது. இன்றைக்கு நிறைய போதகர்கள் பணாசை என்கிற வேரை உடையவளாக இருக்கிறாங்க. அந்த வேரிலிருந்து ஒரு ஊழியம் வந்தாலோ ஒரு சபை வந்தாலோ எந்த விதமான ஆன்மீக செயல்பாடு வந்தாலோ அதனுடைய விளைவு பண ஆசை, பொருளாசை, உலகாசை இவைகளாகத்தான் இருக்கும். இன்னைக்கு இந்த பணாசை போதகர்கள் நாங்கள் ஐஸ்வர்ய ஆசீர்வாதத்தை பேசுகிறோம்னு ஒரு போர்வையை போத்திக்கிறாங்க, ஒரு வேஷத்தை போட்டுக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், ஐஸ்வர்யம், அந்த ஆபிரகாமை போல் எல்லாருமே பணக்காரனாக இருக்கிறதா கர்த்தருடைய சித்த இப்படியெல்லாம் போதிக்கிறாங்கல்ல, அதுக்கு ஆதாரமாக இவங்க வசனம் எங்கேருந்து எடுக்கிறாங்க பாருங்கள். ஆல் வேர்சஸ் தே ஆர் டேக்கிங் ஃப்ரம் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நீதிமொழிகளில் இருக்கிற ஆபிரகாம் காலத்தில் இருக்கிற மோசே காலத்தில் அந்த காலத்து சம்பவங்களையும் வசனங்களையும் காண்பித்து ஒன்றா பெரிய செல்வந்தனாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறான்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் எடுக்க வேண்டிய வசனம் எங்கிறது? புதிய ஏற்பாடு. நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்காரர்கள் தானே, நீங்கள் புதிய ஏற்பாட்டு போதகர்கள் தானே. நீங்கள் ஒரு உண்மையான போதகர்களாக இருந்தால் புதிய ஏற்பாடு எடுத்து காண்பீங்க. தேவன் நீ செல்வந்தன் ஆகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, நீ ஏழையாயின்னு சொல்லவே இல்லை. அந்த மேட்டரை அவர் பேசலை. ஆனால் எச்சரிக்கை கொடுக்குறாரு, பண ஆசைக்கு எச்சரிக்கையாரு, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உன்னை நீ உருவ குத்திக்குவ கொடுக்குற, அந்த மாதிரி எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஆனால் இந்த பணாசை வேலிருந்து உருவான போதகர்கள் என்ன பண்ணான்னா, அவங்களுக்கு உள்ளே இருக்கிறது இன்னும் ரூட் அவங்களுடைய மெயின் ரூட் எது? பணம், பொருள், உலக ஆசை, ஆடம்பரம், படவுடாபம், நல்ல வெல்டுடாக இருக்கணும், நல்ல சௌகரியமாக இருக்கணும், நல்ல லக்ஸுரியாக இருக்கணும், நல்ல சொசைட்டியில் எல்லாரும் வேல்யூ பீப்புள் இருக்கிற மாதிரி நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும், நல்லா என்டர்டைன் பண்ணணும், அந்த மாதிரி மூடில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான வசனங்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து காண்பிக்க மாட்டாங்க. அப்போ இந்த பண ஆசை, பொருளாசை புதிய ஏற்பாடு எச்சரிக்குது. இவங்க இதே பண ஆசை, பொருளாசையை எப்படி போதிக்கிறாங்கன்னா, ஆசீர்வாதம்னு போதிக்கிறாங்க. நீ பணத்தை எதிர்பார், நீ பணத்தை விசுவாசி, நீ செல்வத்தை விசுவாசி. பண ஆசைன்னு பண ஆசை உருவாக்கணும்னு சொல்லலை. அதாவது நீ பணத்தை ஆசைப்படு, பொருள் ஆசைப்படுன்னு சொன்னால் அது பொருளாசை, பண ஆசைன்னு நம்ம சொல்லிடுவோம். அதனால் இவங்க இதெல்லாம் ஆசை, தீஸ் ஆர் ஆல் பிளெஸ்ஸிங்ஸ், அபண்டன்ட் பிளெஸ்ஸிங்ஸ். அதனால் நீ அதை ஆசைப்பட்டு விசுவாசி, அதே அறிக்கை செய், இரவும் பகல் அதையே சிந்தனம் பண்ணிட்டு, நைட்டில் தூக்குனாலும் காலைல எழும்புனாலும் வேலைக்கு போனாலும் வந்தாலும் அதே திங்க் பண்ணி. இப்போ இவங்க எதுக்கு என்ன பண்ணுறாங்க? இவர்கள் பண ஆசையை போதிக்கிறாங்க, பொருள் ஆசையை போதிக்கிறாங்க, உலக பிரகாரமான வாழ்க்கை உயிர்களை போதிக்கிறாங்க, உலகத்தில் எல்லாரும் போல வாழ்வதற்கான சுகபோக வாழ்க்கையை போதிக்கிறாங்க. ஆனால் இவர்கள் இதெல்லாம் ஆசீர்வாதங்கிற பேரை வச்சு போதிக்கிறதுனால அநேக மக்களுக்கு இந்த உண்மை தெரிய வரல. இதனுடைய விளைவாக இவர்கள் இந்த பணத்தை ஆசைப்படு, ஆபிரகாமை போல நீ செல்வந்தனாகணும், சாலோமோனை போல செல்வந்தனாகணும், யோசேப்பை போல செல்வந்தனாகணும், அதையே ஹைலைட் பண்ணி காமிச்சு ஒரு கூட்டம் பணாசையுடைய மக்களை உருவாக்குறாங்க, பொருளாசையுடைய மக்களை உருவாக்குறாங்க. பணத்தையும் பொருளுமே ஆசீர்வாதம் பார்க்குற ஒரு கூட்டம் மக்களை இவங்க உருவாக்குறாங்க. ஏன்னா ஒரு ஊழியக்காரனுக்குள்ள பண ஆசை இருந்தால் அந்த வேரில் இருந்தால் விளைவில் வரும். ஆக இவர் எல்லா தீமைக்கும் வேர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ராஸ்பெரிட்டி ப்ரீச்சர்ஸ்ன்னு சொல்லப்படுகிற டாப்பில் இருக்கிற பெரிய ஆட்கள் பாருங்கள், பெரிய சபைகளை வச்சுருக்கிறவங்க இப்போ புதுசாக உருவாக்கி இருக்கிறவங்க, பெரிய சபைகளை வச்சிருக்கிற தலைவர்கள் அவர்களுடைய போதலை கேட்டு இங்கிருந்து புதுசாக உருவாகிட்டு இருக்கிறாங்க. சென்னை டு கன்னியாகுமரி
இதுக்கு இடையில ஆட்களை பாருங்க, அத்தனை பேரும் பணம் 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 பணம், வாயை திறந்த பணம், செல்வம், ஆஸ்தி, ப்ராஸ்பர்ட்டி கான்ஃபரன்ஸ், மணி கான்ஃபரன்ஸ் அப்படி நடத்தியிருக்கிறாங்க. அத்தனை பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள் இவங்கெல்லாம் பண ஆசை, பொருளாசை இவங்களை கண்டித்தால் பாருங்க, அதே பண ஆசையை இவங்க வளர்க்குறாங்க, பொருளாசையை வளர்க்குறாங்க, உலகாசையை வளர்க்குறாங்க, ஆடம்பரத்தை வளர்க்குறாங்க, படோடாபத்தை வளர்க்குறாங்க, உலகத்தில் எல்லாரும் வாழ்கிறது போன்ற சுகபோகத்தை வளர்க்குறாங்க. ஆனால் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்கன்னா பிளெஸ்ஸிங். ஆண்டவர் நம்ம மிகுதியான செல்வங்களாக இருக்க விரும்புகிறார் அப்படின்னு அதை வளர்க்குறாங்க. ஏன் தெரியுமா? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். ஒரு போதகனுக்குள்ள பண ஆசைங்கிற வேர் வந்துட்டதுனால இவன் தீமையினுடைய வேராக இருக்கிறான். He is the root of the evil. இந்த போதகர்கள் எவ்வளவு பெரியவளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சபைகள், அவங்கெல்லாம் ஒரு தீமையின் வேர்கள். அந்த வேர்கள் நிறைய செடி இன்னைக்கு உருவாயிட்டு இருக்குது. இன்னைக்கு வெளியரங்கமாக காசு, பண, ஆஸ்தி, அந்த சரி இதுதாண்டா ஆசீர்வாதம் அப்படின்னு போதிக்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். எதை புதிய ஏற்பாடு எச்சரிக்கிறதோ அதையே இவர்கள் என்ன செய்ய பண்ணுறாங்கன்னா ப்ரமோட் பண்ணுறாங்க. பண ஆசை, பொருளாசையை ப்ரமோட் பண்ணுறாங்க. அப்போது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா தீமையுடைய வேர். சென்னையில் இருக்கிற பெரிய போதகர்லேருந்து கன்னியாகுமரியில் இருக்கிற சின்ன போதகர் வரைக்கும் எல்லாரும் தீமையின் வேர்கள். அந்த தீமையின் வேர்களாக இருந்து மக்களிடத்தில் பரிசுத்த ஆசை உருவாக்கல, நற்குண ஆசை உருவாக்கல, இறையுறவு ஆசை உருவாக்கல, உலகத்துக்கு ஒத்த வேஷம் அணியாதபடி தேவனுக்கு வாழ்கிற ஆசை உருவாக்கல, ஒரு பரிசுத்த ஜீவிதத்துக்கான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கல, கோணலும் மாறுபாடுமான சதன சூழலை பிரகாசிக்கிற அனுபவம் சொல்லிக்கிற காசு, பணம், ஆஸ்தி, அந்த உலகத்தோடு முடிஞ்சு போகிற காரியங்களையே ஆசீர்வாதம் காண்பித்து அந்த தீமையை வளர்த்து விடுறாங்க. பெரிய பாஸ்டர் சின்ன பாஸ்டர் வரைக்கும் வளர்த்து விடுறாங்க. இவரெல்லாம் தீமையின் வேர்கள், தீமையின் வேர்கள். இந்த தீமையின் வேர்கள் பண ஆசையும் பொருளாசையும் ஆசீர்வாதம் என்று பெயரிட்டு அவைகளை வளர்த்து ஒரு கூட்ட மக்களை உருவாக்கி அந்த தீமை என்ன செய்கிறாங்க, அதை எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கிறாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ண வைக்கிறாங்க, அதை எலாபரேட் ஆகி வளர்க்கிறாங்க. இப்படிப்பட்ட தீமையின் வேர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.